இப்போ நான் பெட்ரோல் அடிக்கணும்னு போனேன். குடும்பம் குழந்தை குட்டி ஒரு அம்மா முட்டிட்டு ஓடிட்டு போகுது, காரை முட்டிட்டு போகுது. அம்மா இருமாங்கிறேன். இல்லை நான் குழந்தையெல்லாம் அழுகும். அந்த அம்மா கணவரை காணோம். கணவரைக்கு வேறு வேலைக்கு வீட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாரு, அலுவலகத்துக்கு போயிருப்பாரு. யாரோ சொல்லியிருக்கான். சொன்ன உடனேயா அந்த அம்மா போட்டபடி போட்டுட்டு முன்னாடி ஒரு குழந்தை கத்துது, பின்னாடி ஒரு குழந்தை கத்துது, முட்டி முதல்ல சந்தை வந்து போகுது பங்கில். அம்மா இருமா, இல்லை நான் போகணும். அப்போது இந்த பதட்டத்தை செயற்கையாக உருவாக்கப்பட்டதான். சரியா? கேரளாவில் இதே பிரச்சனையான ஒரு நண்பருக்கு தொலைபேசி மூலம் கேட்டால் படம் எடுத்து அனுப்பிச்சாரு. ஏன் பெட்ரோல் அடிக்க வாங்கினா அங்கே கூப்பிடுறான். கேரளாவில் ஏன் சும்மா தான் கிடக்குது. வெள்ளச்சந்தை வியாபாரிகள் சிலிண்டரை மட்டும், அதாவது கமர்ஷியல் சிலிண்டரை 2 மடங்கு பிளாக்ல விற்கிறான்னு அங்கேருந்து ஒரு நிருபர் சொன்னார். சரியா? மகாராஷ்டிராவுக்கு அடித்தேன். ஒரு நண்பர் இருக்கார், மும்பைக்கு அடித்தேன், மகாராஷ்டிரா அடித்தேன், பம்பாயில் கேட்டா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சகஜ வாழ்க்கையில் இருக்கு. எந்த விதமான தட்டுப்பாடும் அரசு தான் கவலைப்படணும், மக்கள் கவலைப்பட மாட்டான். ஏன்னா இங்கே மக்கள் கவலைப்படுறேன். ஏன்? அரசு மீது நம்பிக்கை இல்லை, அரசு மீது நம்பிக்கை இல்லை. இதுதான் டீசல், பெட்ரோலு, உணவுப் பொருள்களுக்கு தேவையான அடிப்படை விஷயம். இந்த அடிப்படை விஷயத்தை அரசு, நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு தாராளமாக எல்லா பொருளும் கிடைக்கும். நேற்றுக்கே அமைச்சர் சக்கரபாணி பேசிட்டார் சார். 25 நாட்களுக்கு தேவையான நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் எல்லாமே நிரம்பி இருக்குது, அந்த அளவுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்கன்னாங்க. இன்னைக்கு சிஎம் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, அப்படியெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படாது, நீங்கள் அச்சப்பட வேண்டான்றாரு. ஆனாலும் மக்கள் இன்னமே முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. எல்லாம் சென்னை முழுக்க எந்த பங்குலையும். நான் சற்று முன்னாடி தருமபுரி, கிருஷ்ணகிரி சில மாவட்டங்களாக நம்ம நண்பர்கள் கிட்ட பேசுகிறேன். அவங்களும் அதான் சொல்கிறாங்க, வெளியெல்லாம் எங்கே பார்த்தாலும் பங்கில் பிரச்சனையாக இருக்குது, எல்லாமே கியூ கட்டி நின்றுட்டு இருக்காங்கன்றாங்க. இது இந்த அளவுக்கு ஏன் தமிழர்கள், நம்ம மக்கள் ஏன் நம்ம தமிழர்கள்னு பொதுமைப்படுத்தி பேச வேண்டியதாக இருக்குன்னா, பக்கத்தில் இருக்க கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ தெலுங்கானாவிலையோ இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள், அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. நீங்கள் என்னன்னா இப்போ ரேஷன் கடையிலே இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் தட்டுப்பாடுனா, ஆமாம் சப்ளை இல்லைம்மா, ஆமாம் சப்ளை இல்லை, ஒரே பதில், அவ்வளோதான். இல்லைங்க சப்ளை எப்போ வரும் எனக்கு தெரியாது. இல்லை ஒரு தேதி சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்படி பொறுப்பில்லாத பதில் தான். நீங்கள் இந்த குடிமை பொருள் வழங்கல் அதிகாரியே இப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள், அரசு சாரா அமைப்புகள் மக்கள் நம்பிக்கையிலேருந்து போயிட்டான்.